வணக்கம். எஸ்ஐஆர் இறுதி பட்டியல் வெளியீடு பண்ணியிருக்காங்க. ஸோ மாவட்டம் வாரியாக தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த எஸ்ஐஆர் இறுதி பட்டியல் குறித்து முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த அக்டோபர் 27 நிலவரப்படி 6.41 கோடி வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஐஆர் பணிகளை முன்னிட்டு வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் 5.43 கோடி பேர் மட்டுமே இடம்பெற்றிருந்தனர். மொத்தமாக 97.37 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் அதில் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது 98 லட்சம் வாக்காளர் பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல கட்டங்களாக பெயர் சேர்க்க, நீக்க மற்றும் திருத்தம் செய்ய அப்படின்னு சொல்லி கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் பலரும் தங்கள் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா கணக்கிடும் பொழுது தமிழகத்தில் 5.65 லட்சம் என்ற அளவில் வாக்காளர் எண்ணிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சற்று முன் இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்வு ஆணையம் வெளியிட்டது. இதன்படி பார்த்தீங்கன்னா மாவட்டம் வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் முன்னிலையில் இறுதி பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கு. மாநில வாரியாக இறுதி வாக்காளர் பட்டியல் மதியம் 2:30 மணிக்கு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ தமிழகத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 4 பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணி திருத்தம் என்கிற எஸ்ஐஆர் பணியை தேர்தல் ஆணையம் தொடங்கினாங்க. இதில் இறந்து போன வாக்காளர்கள், நிரந்தரமாக இடமாறிய வாக்காளர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பெயர் சேர்த்திருந்த வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தது. சுமார் 40 நாட்கள் நடந்த இந்த பணி டிசம்பர் மாதம் 14 வரை நடைபெற்றது. ஓகேவா, அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 19 வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் 5.43 கோடி பேர் மட்டுமே இடம்பெற்றிருந்தாங்க. மொத்தமாக 97 லட்சத்துக்கும் மேலே இருக்கக்கூடிய வாக்காளரின் பெயர்கள் அதில் நீக்கப்பட்டு இருந்துச்சு. இதில் இறந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 27 லட்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. ஸோ நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவங்க மற்றும் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவங்க பார்த்தீங்கன்னா 66,45,000 பேர் இருந்திருக்கிறாங்க. அதே போல இரட்டை பதிவு கொண்ட சில வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக தேர்தல் கமிஷன் விளக்கம் தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், தூத்துக்குடி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரத்தை பார்த்துடலாம். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 5,78,80 பேரும், பெண்கள் 6,13,917 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் பார்த்தீங்கன்னா 197 பேரும் இருக்கிறாங்க. மொத்தமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 11,92,194 பேர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க. அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண்கள் 6,71,742 பேரும், பெண்கள் 7,04,689 பேரும் இருக்கிறாங்க. மூன்றாம் பாலினத்தவர் பார்த்தீங்கன்னா 193 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 13,76,624 பேர் வாக்காளராக இருக்கிறாங்க. அதே போல தருமபுரி மாவட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆண்கள் 6,24,647 பேரும், பெண்கள் 6,15,311 பேரும் இருக்கிறாங்க. ஸோ மூன்றாம் பாலினத்தவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 பேர் இருக்கிறாங்க. மொத்தமாக தருமபுரி மாவட்டத்தில் 12,40,108 பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை 15.10 லட்சமாக இருக்கு. ஸோ 15 லட்சத்துக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ ஆண்கள் 7,51,016 பேரும், பெண்கள் 7,59,390 பேரும் இருக்கிறாங்க. மூன்றாம் பாலினத்தவர் 144 பேர் இருக்கிறாங்க. அதே போல திருச்சியில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 10,31,334 பேரும், பெண்கள் 10,94,642 பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்க. சேலம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்கள் 13,70,962 பேரும், பெண்கள் பார்த்தீங்கன்னா அதே போல 13 லட்சத்துக்கு மேலே பெண்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 11 லட்சமாக இருக்கு. அதில் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 5,44,035 பேரும், பெண்கள் 5,66,000 மேலும் இருக்கிறாங்க. அதே போல விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்கன்னா 14 லட்சத்திற்கும் மேலே, 15 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் ஆண்கள் 7 லட்சத்துக்கு மேலே, பெண்கள் 7 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதா தெரிய வருது. மூன்றாம் பாலினத்தவர் 246 பேர் இருக்கிறாங்க. அதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 22,60,000 காணப்படுது. இதில் ஆண்கள் 11 லட்சத்திற்கு மேலும், பெண்கள் 11 லட்சத்திற்கு மேலும் இருக்கிறாங்க. மூன்றாம் பாலினத்தவர் எடுத்துக்கிட்டோம்னா 381 பேர் இருக்கிறாங்க. அதே போல கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 20,15,000 பேர் இருக்கிறாங்க. இதில் ஆண்கள் 9,91,000 பேரும், பெண்கள் 10,23,000 மேலும் இருக்கிறாங்க. மூன்றாம் பாலினத்தவர் 293 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான முழு தகவலுமே நேற்று மாலையே பார்த்தீங்கன்னா வெளியேற்றிட்டாங்க. ஸோ இதை கொடுத்து நமக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97 லட்சத்துக்கு மேலே பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 27 லட்சத்துக்கு மேலே இருக்கிறவங்க இறந்தவர்கள் பட்டியலில் இருந்தவங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இப்போ 97 லட்சம் பேரை கழிச்சது போக பேலன்ஸ் இருக்கிறவங்க ஓட்டு எண்ணிக்கைக்கு வருவாங்க. நன்றி.